ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8th 9th and 10th மொத்தம் 3 சாப்டர் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ நான் ஏன் அழுகுறேன் அப்படின்னு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு புரியுது ஹானோட மெமரி அவனுடைய பாடியில அவேக்கண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் இல்யூஷன்ல கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா என்னால இன்னும் நிறைய மெமரிஸ் ரிமெம்பர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மெமரிக்குள்ள போறான். இது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அவனோட கிராண்ட் ஃபா முட்டி போட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஏன் இவ்வளவு சீக்கிரம் இறந்து போன அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ வந்து நான் ரிமெம்பர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு லைட்டா ஞாபகம் இருக்கு. இது வந்து ஹானோடைய அம்மா இறந்து 10 நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா இறந்த வழியை தாங்க முடியாம அந்த கொஞ்ச நாள்லயே அவரும் வந்து வயசாகி இறந்துட்டாரு. நோட்ல வந்து ஹான் என்ன மன்னிச்சிருன்னு எழுதி இருக்காரு. சோ இப்படிதான் நம்ம பீகான் வந்து இந்த உலகத்துல தனிமையில விடப்பட்டான். நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். சின்ன வயசு ஹானை காட்டுறாங்க. அவனுடைய அங்கிள் பிரதர்ஸ் எல்லாம் ஓடி வராங்க என்ன ஆச்சுன்னு பாக்க. செகண்ட் பிரதர் வந்து பிக் பிரதர் நீ ஓகேவா அப்படின்னு கேக்குறான். அவனுடைய கண்ணை பார்த்த உடனே அவனால நம்பவே முடியல. ஹான் வந்து அவனுடைய நார்மலான ஸ்டேட்லயே இல்ல. அதுக்கப்புறம் ஹான் வந்து அந்த ஃபிளவர் ப்ளூசம் மரத்துக்கிட்ட போறான். அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபிளவர் ப்ளூசம் வர ஸ்ப்ரிங்ல பாக்கலாம்னு சொன்னீங்க. ஃபிளவர் வந்து ஆல்ரெடி வந்து பியூட்டிஃபுல்லா ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? ஆர் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபிளவர் ப்ளூசம் இன்னொரு இடத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நானும் அந்த இடத்துக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால அவன் கழுத்துல குத்த போறான். தப்புன்னு அவனுடைய செகண்ட் பிரதர் வந்து பிக் பிரதர் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். அவனுடைய கத்தியும் கீழே விழுது. செகண்ட் பிரதர் அழுதுகிட்டே ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்றான். அதுக்கு ஹான் வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டு நான் ஜஸ்ட் எந்த பிளேஸ்ல இருக்கணுமோ அந்த பிளேஸ்க்கு போக நினைக்கிறேன் அவ்வளவுதான்றான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஹானோடைய ஃபுல் மெமரி ஞாபகம் வந்துருச்சு. அவனுடைய பாடியும் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து அழுதுகிட்டே கண்ணை முழிக்கிறான். அவன் முன்னாடி அவனுடைய கிராண்ட்பா அவனுடைய பிரதர்ஸ் சாங்லாம் வந்து சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. சாங் வந்து நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிட்டு ஐ கெஸ் நீங்க எல்லாருமே புக் படிக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை பார்த்து ரொம்ப நாளா நம்பர் இருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். தேர்ட் பிரதர் சிரிச்சுக்கிட்டே ரேண்டமான காமெடி பிக் பிரதர்ன்றான். செகண்ட் பிரதர் வந்து பிரதர் நீங்க மயக்கம் போட்டதை நினைச்சு நாங்க கவலைப்படுறோம்ன்றான். கிராண்ட்பா வந்து அவனுடைய மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு நீ நல்லா இருக்கியா ஹான் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அஃப்கோர்ஸ் நான் நல்லா இருக்கேன், நான் சிம்பிளி உள்ள வரும்போது இந்த ட்ராப் ஃபார்மேஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நான் அந்த ஸ்னோ ஃபீல்டுக்குள்ள போயிட்டு வந்தேன் அவ்வளவுதான்றான். கிராண்ட் ஃபாதர் அவனுடைய மூஞ்ச இன்னும் சோகமா வச்சுக்கிட்டு நான் அதனால தான் கேட்கறேன் நீ நல்லா இருக்கியா அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனுடைய ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னுடைய மெமரி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றான். அவனுங்க எல்லாருமே வந்து சோகம் ஆயிட்டானுங்க. நம்ம ஹீரோ டப்புன்னு அவனுடைய தலை வலிக்குது அப்படின்றான். எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கு அவன் வந்து ஐ கெஸ் என்னுடைய மெமரி திரும்ப வந்ததனால இருக்குன்னு சொல்றான். அவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை ஷாக்ல பாக்குறாங்க. நம்ம சாங் வந்து யங் மாஸ்டர் உங்க ஜோக் ரொம்ப தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு அழுகிறா. நம்ம ஹீரோ வந்து சாங் பிரதர்ஸ் அண்ட் கிராண்ட் ஃபாதர் நான் நல்லா இருக்கேன், நீங்க இதுக்கப்புறம் என்ன பத்தி கவலைப்பட தேவையில்ல, நான் இதுக்கப்புறம் திரும்பி விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை கொடுக்குறான். அவங்க எல்லாரும் அவனை ஆச்சரியமா பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. நம்ம கிராண்ட் ஃபாதரும் நான் ஃபைனலா பீஸ்ஃபுல்லா சாவேன் அப்படின்றான். நம்ம சாங் தேர்ட் பிரதர்லாம் அவனை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் டேவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எழுந்து உட்காந்துட்டு பீகானோடைய மெமரியை ரிமெம்பர் பண்ண பிறகு இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மார்னிங், நாட்கள் கணக்கா நான் தூங்கிட்டேன், ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு, பாடியும் லைட்டா ஃபீல் ஆகுது அண்ட் மைண்டும் கிளியரா இருக்கு, தட்ஸ் ரைட் இதுதான் ஃபைனலி கரெக்டான டைம் அதை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு ஜன்னல் கதவை திறந்து நான் சொல்றதை கேளுங்க அப்படின்றான் பாடி கார்ட்ஸ் கிட்ட. அவனுங்களும் சொல்லுங்க எங்க மாஸ்டர் என்றானுங்க. இப்பையில இருந்து நான் ரூம்குள்ளே உட்காந்து மெடிடேட் பண்ண போறேன், சோ நானே வெளியில வர வரைக்கும் யாருக்குமே ரூம்குள்ள வர அலோட் கிடையாது, அது என்னுடைய கிராண்ட் ஃபாதருக்கும் பொருந்தும், சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றான். அவனுங்களும் சரி சார்ன்றானுங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இது கரெக்டான ரிப்ளை கிடையாதாச்சு. ஐ கெஸ் ஸ்டில் அவனுங்க இந்த பயத்திலே தான் இருக்கானுங்க. சோ இதுக்கப்புறம் நான் சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அலாங் த வே அவனுங்களுக்கு என் மேல ஸ்லோவா நான் நம்பிக்கையை வர வைக்கணும். பட் ரைட் நவ் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய எனர்ஜியை சர்க்குலேட்டிங் பண்றதுதான். இப்போ எனக்கு பீஹானோடைய மெமரி ஃபுல்லா ஞாபகம் வந்துருச்சு. என்னோட சோலும் வந்து அவனுடைய பாடியோட கம்ப்ளீட்டா மெர்ஜ் ஆயிடுச்சு. என்னோட எனர்ஜி கோரும் ஓபன் ஆயிடுச்சு அண்ட் இன்டர்னல் எனர்ஜியும் ஷேப் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பீஹானோடைய மெமரியை சர்ச் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சேன். பீஹானுக்கும் இந்த சோல் எக்ஸ்சேஞ்சுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அவனுடைய மெமரியில எங்கேயுமே இல்ல. ஸ்டில் அந்த ஜூஹான் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண லெட்டர்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. பட் பீஹானுக்கும் இந்த சோல் எக்ஸ்சேஞ்சுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்லனா இந்த இன்டர்னல் பார்ட்டிஸ் யாராவது பண்ணிருப்பாங்களா? அப்படின்னா அவங்கள கேட்ச் பண்றது ஈஸி கிடையாது. யார் இதை பண்ணிருந்தாலும் அவன் கேப்பபிளான ஆளா தான் இருந்திருக்கணும். அதனால தான் என்னுடைய ஒரிஜினல் லெவலுக்கு இந்த பாடியை கொண்டு வரதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது சம்திங் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ணதுதான். எனிவே இன்னும் 5 வருஷத்துக்குள்ள இல்லனா அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்குள்ளேயாவது என்னுடைய ஒரிஜினல் லெவலுக்கு இந்த பாடியை கொண்டு வந்துடணும். அதுக்கு எனக்கு எலக்சர்ஸ், பிரஷியஸ் ஹெர்ப்ஸ், மித்திக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் தேவைப்படும். ஃபார்ச்சுனேட்லி இந்த பிளேஸ் வந்து அந்த மாதிரி க்ரோ ஆகிறதுக்கான பெஸ்ட் பிளேஸ். எவன்லி கிராண்ட் ஆர்ச்சி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு பேர் போனது இந்த ஜுமான்ஜிலே. சைஸும் வந்து மவுண்டைனை விட வைடு அண்ட் அவங்க டிப்ளாய் பண்ணிருக்க ட்ராப் ஃபார்மேஷன் வால்லயா இருக்கட்டும், பில்டிங்ஸ்லயா இருக்கட்டும் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்லயும் வந்து அவங்களுடைய ட்ராப் ஃபார்மேஷன் இருக்கு. மோரோவர் இந்த ஃபேமிலி வந்து ஒரு ரிச்சான ஃபேமிலி, இவங்களுக்கு லாங் ஹிஸ்டரி இருக்கு. ஐ எம் ஷூர் நான் கிராண்ட்
ஃபாதர்ட்ட கேட்டா அப்படின்னா அவர் மவுண்டனை கூட வாங்கி தருவாரு. சோ அவங்களுக்கு வந்து இந்த ஜீன்ஸ் இந்த எலெக்சர்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஐ மேக் ஷூர் எனக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சிவ் ஃபர்ஸ்ட் சன்னா வாழ விருப்பம் கிடையாது. நோ மேட்டர் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து ஹூகாங், நான் வீஹான் கிடையாது அப்படின்றான். பட் ஜன்னலுக்கு வெளியில இந்த 4 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் சீன்ல வெளியில இருந்து அவனுடைய கிராண்ட் ஃபாதர் சொல்றான், ஏன் அவனுடைய மூஞ்சி வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. அவனுடைய அங்கிளும் ஆமா ஃபாதர், அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுடைய ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா ஹார்டரா இருக்கும். பட் இப்போ அவனுடைய ஸ்கின்னை பாத்தீங்கன்னா குட் லுக்கிங்கா ஷைனிங்கா இருக்குன்றான். அவனுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து இது சப்போஸ் டு பி ஒரு குட் சைன் தானே, எதுக்கு எனக்கு அன்ஈசியா ஃபீல் ஆகுதுன்றான். தேர்ட் பிரதர் வந்து கிராண்ட் ஃபாதர் நீங்க சவுண்டா பேசுறீங்க. ஓ அப்படியா, ஆமா. அந்த டைம்ல டப்புன்னு நம்ம செகண்ட் பிரதர் இரும்பிடுவான். அவனுங்க எல்லாம் அவனை முறைக்கிறானுங்க. செகண்ட் பிரதர் சாரி சாரி அப்படின்றான். அப்ப நம்ம ஹீரோ அவனுடைய மெடிடேஷனை முடிச்சிட்டு ஜன்னலை திறக்கிறான். கிரீட்டிங்ஸ் ஃபாதர், கிரீட்டிங்ஸ் அங்கிள்ன்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து ஹான் எதுக்கு நீ 1 மணி நேரத்துக்கு மேல மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்க, எதுவும் சாப்பிடாம என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இவனுங்க பேசுறதை வச்சு பார்த்தா எஸ்டர்டே நான் அவ்வளவு சொல்லி இவனுங்க என்ன ஃபுல்லா நம்பல. ஆல்தோ என்ன இது சர்ப்ரைஸ் பண்ணல, ஏன்னா இந்த பாடி வந்து அவனுங்களுக்கு பல தடவை துரோகம் பண்ணிருக்கு. அவனுங்க என்ன ஃபுல்லா நம்புறது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்றான். கிராண்ட் ஃபாதர் நான் டெஃபினெட்லி மொதையோட இப்ப டிஃபரெண்ட் ஆயிட்டேன், என்னோட எல்லா மெமரியும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து ஹோ அப்படியா, உனக்கு எல்லா மெமரி ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லிட்டு அவன் மனசுல ஹானோடைய இன்னொரு ஃபேஸை நினைச்சு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் நேத்து சொன்ன மாதிரி தான், நீங்க இதுக்கப்புறம் என்ன பத்தி கவலைப்பட தேவையில்லன்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து ஹான் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழறான். அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்டிப்பிடிச்சு அழறானுங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் இப்ப என்ன பண்றது, நானும் அவனுங்க கூட சேர்ந்து அழணுமான்னு யோசிக்கிறான். அப்படியே இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாக்குறான். ஹானோடைய மெமரி எனக்கு வந்த பிறகு இந்த கிராண்ட் ஆர்ச்சிவை பார்க்கும்போது இப்ப எனக்கு புரியுது ஏன் இது ஒன் ஆஃப் த 3 கிரேட்டஸ்ட் ஆர்ச்சிவ்னு. ஈவன் ஜஸ்ட் கிளான்ஸ்லயே என்னால நூற்றுக்கணக்கான ட்ராப் ஃபார்மேஷன் டிப்ளாய் பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது. பட் ஈவன் மோர் இம்ப்ரெசிவ் என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ட்ராப் ஃபார்மேஷனும் என்னோட மைண்ட்ல இருக்கு. இந்த நாலேஜையும் பிரில்லியன்ட் மைண்டையும் குட் யூஸுக்கு போடணும்னு சொல்லிட்டு கிராண்ட் ஃபாதரை கூப்பிடுறான். அவன் என்ன அப்படின்னு கேட்கறான். உங்ககிட்ட நான் பேசணும், உள்ள வாங்க அப்படின்றான். இந்த பீஹானால இந்த ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சிவ்ல நிறைய விஷயம் மோசமான நிலைமையில இருக்கு. இதை நான் ரூட்ல இருந்தே சரி பண்ண அப்படின்னா தான் என்னால கொஞ்சம் கொஞ்சமா கிளைம் பண்ணி ப்ரீவியஸ் லெவல ரீச் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது எலெக்சர். எஸ், இப்போ என்னுடைய பாடி வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. அந்த மொமெண்டம் நான் மெயின்டைன் பண்றதுக்கு எனக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் தேவைன்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து கிரேட், நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது எலெக்சரை எடுத்துட்டு வரேன். பட் இப்போதைக்கு நம்ம சீக்ரெட் வேலட்ல வந்து மவுண்டைன் ஜிசின், டியூபர், ஃபிளீஸ் ஃபிளவர்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் 100 வருஷத்துக்கு மேல ஓல்ட் ஆனது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எவ்வளோக்கு எவ்வளோ அது ஓல்டா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு பவர். சரி, நான் பர்சனலா போய் உனக்கு எது சூட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ண அப்படின்றான். அவனும் எஸ் கிராண்ட் ஃபாதர்ன்றான். சரி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவனுடைய பிரதர்ஸை கேட்கறான். அதுக்கு செகண்ட் பிரதர் அவனுடைய பேரை சொல்லிட்டு சிரிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஃபைன், இது கரெக்டான டைமிங் தான், உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்ன்றான். தேர்ட் பிரதர் வந்து ஆல்ரைட் என்னன்னு சொல்லு பிரதர்ன்றான். செகண்ட் பிரதர் வந்து எதை பத்தின்னு கேட்கறான். நம்ம ஹீரோ வந்து செகண்ட் பிரதர்ட்ட ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சியோட கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு செக் பண்ணு, லாஸ்ட் 3 நாள்ல உள்ள ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிட்டு என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு. நான் வந்து வெறும் இன்டர்னல் அஃபேர்ஸ் மட்டும் பத்தி பேசல, எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் பிசினஸ் என்ன நடக்குது, அதே போல நம்ம கிளான் பக்கத்துல வேற எந்த ரெப்யூட்டபிள் கிளான் இருக்குன்னு எனக்கு தெரியணும்ன்றான். அதுக்கு செகண்ட் பிரதர் வந்து அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது, கிளான் மேனேஜருக்கு கிளானை பத்தி எல்லாமே தெரியும், சோ நீ அவர்கிட்ட போய் பேசினா மட்டும் போதும்ன்றான். நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியமா என்னது அப்படின்னு கேக்குறான். செகண்ட் பிரதர் சிரிச்சுக்கிட்டே ரைட் நவ் அவர் கிளானுக்குள்ள இல்ல, ஒரு பிசினஸ் விஷயமா வெளில போயிருக்காரு, அவர் இன்னும் 10 நாள்ல வந்துருவாரு, அவர் வந்த பிறகு நேச்சுரலா நீ அவர்கிட்ட ஆன்சரை கேட்டு தெரிஞ்சுக்கலான்றான். நம்ம ஹீரோ பீஹான் மெமரியை நினைச்சு பாக்குறான். இந்த கிளானோட மேனேஜர் நேம் வந்து ஹூஹாக். அவன் தான் வந்து இந்த ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சி உடையிற நிலைமையில இருக்கும்போது இண்டிவிஜுவலா நின்னு சப்போர்ட் பண்ணது. அதனால அவன் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. பட் இது ரொம்ப அதிகமான நம்பிக்கை. எப்படி ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சியோட செகண்ட் சன்னா இருந்துகிட்டு அவனுடைய ஓன் கிளான் அசட்டை பத்தியே இவனுக்கு தெரியல. செகண்ட் பிரதர் வந்து இப்ப நீ நல்லா இருக்க அப்படின்னா உன் கூட நான் ஸ்பேர் பண்ண ஆசைப்படுறேன். லுக்ஸ் லைக் நீ வந்து இமேஜ் மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு நீ எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிருக்கன்னு நினைச்சு கியூரியஸா இருக்குன்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து செகண்ட் பிரதர் சொல்லு ஹான், சாங் கையில இருந்து குச்சம் வாங்கிட்டு கீழே படு அப்படின்றான். அவன் என்ன அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து அவனை போட்டு அடிக்கிறான். யார் இந்த ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சியோட ஓனரு, நீயா இல்ல அந்த கிளான் மேனேஜரா? ஐ கெஸ் நீ சரக்கு அடிச்சிட்டு எல்லாத்தையுமே மறந்துட்ட போலக்குன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான். நம்ம செகண்ட் பிரதர் அடி வாங்கிட்டு நானே போய் இன்ஃபர்மேஷனை பர்சனலா ஃபைண்ட் பண்றேன்றான். நம்ம ஹீரோ சரி நீ போ அப்படின்றான். செகண்ட் பிரதர் மனசுக்குள்ள டேமேட், நான் இப்பதான் ரிகவர் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டே போறான். இப்போ நம்ம தேர்ட் பிரதரை கூப்பிடுறான். நீ ட்ராப் ஃபார்மேஷன்ல சின்ன வயசுல இருந்து டேலண்ட் ஆனவன்ல? அவனும் ஆமா அப்படின்றான். நம்ம ஹீரோ அப்படின்னா எத்தனை ட்ராப் ஃபார்மேஷன் வந்து நம்ம கிளானோட எஸ்டேட்ல டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்குன்னு கேக்குறான். தேர்ட் பிரதர் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். அவன் எத்தனை அப்படின்னு கேக்குறான். அவன் வந்து பயத்துல நடுங்கிட்டு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணும்போது மோர் தென் 100 ட்ராப்ஸ் இருக்கும்ன்றான். நம்ம ஹீரோ வந்து தேர்ட் பிரதரையும் கீழே படு அப்படின்றான். டப்புன்னு நம்ம தேர்ட் பிரதர் அவனுடைய காலை பிடிச்சிட்டு சாரி பிரதர் நான் இதுக்கப்புறம் ஒழுங்கா பண்றேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஐ கெஸ் நீ நிஞ்சாக்ஸை வச்சு விளையாடுறதுல பிஸியா இருந்துட்டேன்னு நினைக்கிறேன், கீழே படு அப்படின்றான். இங்க வந்து பார்த்தா மொத்தமா 124 ட்ராப் இருக்கு. நீ தான் நம்ம கிளானோட யங்கஸ்ட், நீயாவது நம்ம கிளான்ல உள்ள எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிருக்கணும். பட் உன்னுடைய பிரில்லியன்டான மைண்டை எதுல யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். நம்ம சாங் வந்து அடுத்தது என்னோட டேர்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து உனக்கு நான் 3 நாள் தரேன், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீ யாரை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நீ போய் இன்சைட் அண்ட் அவுட் சைட்ல டிப்ளாய் பண்ணப்பட்ட எல்லா ட்ராப் ஃபார்மேஷனையும் இன்ஸ்பெக்ட் பண்ண,
பண்ணு, ஏதாவது ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணு, இதுக்கு கண்டிப்பா டைம் அதிகமா எடுக்கும், அதை முடிச்சிட்டு என்கிட்ட வந்து நீ ரிப்போர்ட் பண்ற, ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணாத, எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி பாரு எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு. அவனும் சரி ஹான் சொல்லிட்டு அழுதுகிட்டே போறான். அடுத்தது சாங் நீங்க வான்னு கூப்பிடுறான். நம்ம சாங் வந்து எஸ் மாஸ்டர், நான் கான்பிடென்ட்டா இருக்கேன், என்னோட ஜாபை நான் கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு, நீங்க என்ன இருந்தாலும் சொல்லுங்க நான் அதை கரெக்டா பண்றேன் அப்படின்றா. நம்ம ஹீரோ டீ குடிச்சிட்டு பிரஷ் எடுத்து நான் சொல்றதை எழுது அப்படின்றான். நம்ம சாங் வந்து என்ன ஏது சொல்றீங்களான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து ஆமா என்கிட்ட சொல்லாத நான் என்ன பண்ணணும் அப்படின்னு, நான் சொல்றத பண்ணு அப்படின்றான். அவளும் சரின்னு சொல்றா. நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் அனுப்பிச்சிட்டு இருந்த அந்த ஜூஹானுக்கு லெட்டர் எழுத சொல்றான். நம்ம சாங் வந்து சின்ஸ் நீங்க ஜூஹான் சாருக்கு இந்த லெட்டர் எழுதுறீங்க, நீங்க பர்சனலா எழுதினா தானே கரெக்டா இருக்கும், ஏன்னா அவர் மத்தவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இந்த லெட்டர்ல பார்த்தாருன்னா நம்ப மாட்டாரு அப்படின்றா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கும் டிஃபரெண்டா தான் இருக்கும், நான் ஆல்ரெடி ஃபியூ டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவு டைம் ட்ரை பண்ணாலும் என்னால பீஹான் மாதிரி எழுத முடியல, அது பாக்குறதுக்கு வேணா சிமிலரா தெரியலாம், பட் கிட்ட உத்து பார்த்தா ஈஸியா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், என்னாலையும் ஒருத்தவன மாதிரி எவ்வளவு இமிட்டேட் பண்ண முடியும்ன்றதுக்கு அளவு இருக்கு, அதனால என்னோட டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை நான் பார்க்கணும். நம்ம ஹீரோ வந்து நீ கவலைப்பட தேவையில்ல, அந்த லெட்டர்ல நீ வந்து பெருசா ஒன்னும் எழுத போறது கிடையாது, ஜிஹாங்க எவன்லி கிராண்ட் ஆர்ச்சிவுக்கு இன்வைட் பண்ற மாதிரி மட்டும் எழுதுன்றான். நம்ம சாங் வந்து டு திங்க் நான் ஹியாங் சேர திரும்பி மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோ வந்து ஏன் அவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சாங் வந்து அப்கோர்ஸ் அவர் வந்து ரொம்ப அழகானவர் அண்ட் ரொம்ப லாயலானவர், அவர் தான் பெஸ்ட்ன்றா. நம்ம ஹீரோ வந்து அவன் பெஸ்ட் மை ஆஸ் அப்படின்றான். சாங் வந்து சார் ப்ளீஸ் என்ன எழுதணும்னு சொல்லுங்க நான் அழகா எழுதுறேன்றா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஐ கெஸ் நீ அவனுடைய லுக்கை மட்டும் வச்சு பேசுறேன்னு நினைக்கிறேன், பட் அவன் பீஹானோட லெட்டர் சென்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் ரைட் ஹேண்ட் மைண்ட்லயே இல்ல, எங்க ரெண்டு பேரோட சீக்ரெட் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது, இப்ப அவனை பத்தி அவன் நல்ல விதமா பேசியிருக்க மாட்டா. அதை தள்ளி வச்சு பார்க்கும்போது இந்த கிளான் மேனேஜர் வரதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும், ஹவு ரிடிகுலஸ், எப்படி அவன் இஷ்டத்துக்கு அவன் பிரேக் எடுத்துப்பான்றான். நம்ம கிளான் மேனேஜர்கிட்ட ஒருத்தவன் வந்து ரிப்போர்ட் பண்றான், நம்ம ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் வந்து இப்ப சேஞ்ச் ஆயிட்டாரு அப்படின்றான். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேனேஜர் வந்து அவனை பத்தி உங்களுக்கு ஒழுங்கா தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஈவன் இந்த உலகமே சேஞ்ச் ஆனாலும் அவன் சேஞ்ச் ஆக மாட்டான், எனக்கு நல்லா தெரியும் அவன் பாஸ்ட்ல பண்ண மாதிரி திருப்பியும் ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண ரொம்ப நாள் வெயிட் கூட பண்ணேன், பட் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுல எனக்கே போர் அடிச்சிருச்சு, சோ ஒரு ஜாடியை கீழே போட்டு அவன் சாகறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேல என்னால இது தாங்க முடியாது, ஏன் இவ்வளவு கேவலமா இங்க ஸ்மெல் அடிக்குது, ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல நான் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணி, எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் த பெகர் கிளான்ல உள்ள எல்டர்ஸ் மேல அடிக்கிற ஸ்மெல் ஆர் இந்த டார்க் அசாசின் மேல அடிக்கிற ஸ்மெல் மாதிரியே இருக்கு, என்னால இதுக்கப்புறம் இந்த ஸ்மெல்ல ஃபேஸ் பண்ணி சிரிச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது, என்கிட்ட வந்து 3 டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கு, அதுல ஒரு டெக்னிக் தான் இந்த பிரஷர் பாயிண்ட் ஷிஃப்ட், என்னால வந்து என்னுடைய பிரஷர் பாயிண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ண முடியும், நான் எவ்வளவு நேரம் இந்த பிரஷர் பாயிண்ட் ஸ்டேட்லயே மெயின்டைன் பண்றனோ என்னால வந்து ஆப்போனன்ட்டோட அட்டாக்கை ஃப்ரீயா டாஜ் அண்ட் பிளாக் பண்ண முடியும், ஆல்சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு ஆப்போனன்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது அவனை கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். சீம்ஸ் லைக் இப்போதைக்கு என்னால வந்து 15 நிமிஷம் மட்டும் தான் அந்த பிரஷர் பாயிண்ட் ஸ்டேட்ல இருக்க முடியுது, பட் ஐ கெஸ் இப்போதைக்கு நான் சாட்டிஸ்ஃபைடு, ஏன்னா இந்த பாயிண்ட்ல நான் பிரஷர் ஷிப் பண்றதே ஒரு பெரிய விஷயம். சாங் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான், அவளும் கூட்டிங்களா எங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு வரா. நம்ம ஹீரோ வந்து ஏன் பாக்குறதுக்கு இப்படி இருக்க அண்ட் இந்த கேவலமான ஸ்மெல் எங்கேருந்து வருதுன்னு கேக்குறான். சாங் வந்து எனக்கும் தெரியல, சடனா இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குது, அதை விடுங்க இப்ப நம்ம என்ன பண்றது, என்னுடைய பிரிட்டியான ஸ்கின் வந்து இந்த ஸ்மெல்லுனால பாதிக்கப்பட்டிருக்குன்றா. நம்ம ஹீரோ லூசு தனமா பேசுறது நிறுத்து, வா வெளில போலான்றான். ரெண்டு பேரும் மூக்க மூடிட்டே நடந்து போறாங்க. அங்கேருந்து நம்ம செகண்ட் பிரதர் நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்றத பாரு, இதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ன்றான். நம்ம ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். செகண்ட் பிரதர் வந்து ஹான், தேர்ட் பிரதர் வந்து ஈஸ்டர்ன் என்ட்ரன்ஸ்ல டிராப் ஃபார்மேஷனை ரிப்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அதனால தான் இந்த மாதிரி இருக்குன்றான். தேர்ட் பிரதர் வந்து அதுக்கு நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, எனக்கு தெரியவே தெரியாது அந்த டிஃபென்ஸ் ஃபார்மேஷன் வந்து மோசமான நிலைமையில இருக்குன்னு, ஏன்னா நான் ஈஸ்டர்ன் கேட் யூஸ் பண்ணதே கிடையாது, சோ நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண அப்படின்றான். அதுக்கு அவன் நீ ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா ஏன் இவ்வளவு கேவலமான ஸ்மெல் அடிக்குது. தேர்ட் பிரதர் வந்து பிரதர் நான் போய் சொல்லல, என் கூடயும் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கள கேட்டு பாருங்க, ஹான் என்ன நம்பு அப்படின்றான். நம்ம ஹீரோவுடைய மனசுலயே அவன் போய் சொல்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது, வைல் அவன் லிட்டில் டென்ஸா இருந்தாலும் அவன் போய் சொல்ற ஆள் கிடையாது. ஆல்சோ ட்ராப் ஃபார்மேஷன் வரும்போது அவன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஜீனியஸ், இதுவே நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னா திங்ஸ் இன்னும் டிஃபரெண்டா நடந்திருக்கும். சரி தேர்ட் பிரதர் அகைன் செக் பண்ணு ப்ராப்ளம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு, கண்டுபிடிச்சா அப்படின்னா அதை சரி பண்ணு. செகண்ட் பிரதர் நீ தேர்ட் பிரதருக்கு ஹெல்ப் பண்ணுன்றான். அவனும் சரின்றான். இப்ப நம்ம ஹீரோ வேகமா ஓடுறான். செகண்ட் பிரதர் ஹான் எங்க போற அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் வந்து நியர்பை டவுனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நல்ல வேலை அந்த ஸ்மெல்ல இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம ஜான்ஜு மாகாணத்திலையும் முரம் அலையன்ஸ்லயும் நான் செத்த பிறகு சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்குன்ற டீடைல்ஸை நான் தெரிஞ்சுக்கணும். ஹவவர் என்னால எந்த ஒரு ஃபெமிலியர் ஃபேஸையும் இங்க பார்க்க முடியல. சின்ஸ் இந்த பீஹான் வந்து அவன் டிப்ரெஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ரெப்யூட்டபிள் கிளான்ல உள்ள மெம்பர்ஸை மட்டும் தான் பார்த்திருக்கான். ஐ தாட் அட்லீஸ்ட் என்னால ஒரு ஃபெமிலியர் ஃபேஸையாவது பார்க்க முடியும்னு நினைச்சேன். சரி நம்ம சாப்பிடறதுக்கு ஏதாவது ஹோட்டல் தேடும் அப்படின்றான். ஐ டவுட் என்னால இப்ப எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. அப்ப ரெண்டு பேரும் ஹோட்டல்ல உட்கார்றாங்க. அப்ப நம்ம சாங் வந்து சார் எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்மெல் வந்து நம்ம ஏரியால க்ரோ ஆகிற பிளான்ட்ல இருந்து வர ஸ்மெல்னு நினைக்கிறேன்றா. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு சரியா தெரியல, மேபி நம்ம எஸ்டேட்டுக்கு ஏதாவது ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள் வந்திருக்கலாம், லைக் பெக்கர் கிளான்ல இருந்து பெக்கர்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்றான். அப்ப நம்ம சாங் வந்து ஆமா பெக்கர் கிளான்ஸ்ல உள்ள பெக்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப
டர்ட்டி. வெயிட், உங்களுக்கு எப்படி பெக்கர் கிளானை பத்தி தெரியும்ன்றா. பாடி கார்ட்ஸும் ஆச்சரியமா பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ புக்ல பார்த்தா அப்படின்றான். அவ மனசுக்குள்ள இவர் கண்டிப்பா நிறைய புக்ஸ் படிக்கிறாருன்றா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட் சைட்ல உள்ள பீப்புள்ஸ நோட் பண்றான். அவன் ரெகக்னைஸ் பண்றான். அங்க உட்கார்ந்துருக்கவன்ல ஒருத்தனோட பேர் வந்து சாங்கி. அவன் வந்து ஃபிளேம் பல்லவனுடைய செகண்ட் சன். அண்ட் இன்னொருத்தவன் வந்து எக்ஸமைன் கிளானோடைய தேர்ட் சன் எக்ஸமைன் யான். அவனுங்க எல்லாரும் வந்து பீஹானோட க்ளோஸ் கிடையாது. பட் சிச்சுவேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு க்ளோஸ் இனஃப். சிரிச்சுக்கிட்டே ஆப்வியஸ்லி அவங்களோட டேயை இன்னைக்கு நான் ரூயின் பண்ண போறேன். கொஞ்ச நேரத்துக்காக அவனுங்க பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்ன்றான். அந்த டைம்ல ஒருத்தவன் ஓனரை இங்க வர சொல்லு, என்னோட சூப்ல பூச்சி இருக்குன்றான். நம்ம ஹீரோவும் சாங்கும் பாக்குறாங்க. அவன் வந்து மக்களை நீ எப்படி ஏமாத்தலாம், பவுலோட பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பூச்சி இருக்கு அண்ட் அதை நான் கவனிக்காம ஃபுல்லாவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்றான். அதுக்கு ஓனர் வந்து என்ன மன்னிச்சிருங்க சார், நான் என்னோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேர்ஃபுல்லா தான் இருக்க சொன்னேன். பட் அவங்க தப்பு பண்ணிட்டானுங்க, எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கு நாங்க சார்ஜ் பண்ண மாட்டோம். அதே போல உங்களுக்கு இன்னொரு பவுல் ஃப்ரீயா தரோம் அப்படின்றான். அதுக்கு இவன் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பவுல் மீல் ஃப்ரீயா கொடுத்தா ரிசால்வ் ஆகாது. ஓனர் வந்து அப்புறம் என்ன பண்றதுன்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து 10 ஞானி கொடு, நீ 10 ஞானி கொடுத்தா அப்படின்னா நான் இந்த விஷயத்த மறந்துடுறேன் அப்படின்றான். அதுக்கு ஓனர் வந்து என்னது 10 ஞானியா அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து பேசுறத நிறுத்து, உன்னால என்னோட மைண்டும் பாடியும் டேமேஜ் ஆயிருக்கு, அதுக்கு காம்பன்சேட் பண்ணு, நீங்க பிசினஸ் நடத்தணுமா வேணாமா அப்படின்றான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு சாங்க கூப்பிடுறான். அவன் வந்து ஓனருடைய கழுத்துல கத்திய வச்சு ஐ திங்க் இப்போ உன்னுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணுவான்னு நினைக்கிறேன்றான். அப்ப நம்ம சாங் வந்து ஏன்னு கூப்பிடுறா. அவன் என்ன அப்படின்னு கேக்குறான். அவன் வந்து நீங்க மஸ்கிட்டோ உங்க சூப்ல ஊந்தனால ட்ராமடைஸ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ எங்க யங் மாஸ்டர் வந்து அவர் சைட்ல இருந்து ஒரு 10 ஞானி கொடுக்க சொன்னாருன்றா. நம்ம ஹீரோடைய மனசுல நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்ன பாதர் பண்றது எனக்கு பிடிக்காதுன்றான். சாங் வந்து சோ ப்ளீஸ் பிரச்சனை பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க அண்ட் இந்த காசு மூலியமா உங்களுடைய மனசும் ஆறுதல் ஆகும் நினைக்கிறேன்றா. அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை பாக்குறான். அவன் போட்டிருக்க துணி வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்க மாதிரி தெரியுது. பட் அவனை பாக்குறதுக்கு ரொம்பவே வீக்கா இருக்கான். அதே போல அவனுடைய பாடி கார்ட்ஸும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியல. மோர் இம்பார்ட்டன்ட்லி அவனுங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா காசு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது 10 ஞானி எனக்கு பத்தாதுன்னு தோணுது, எனக்கு 30 ஞானி வேணும் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் உன்னோட பிளேஸ் என்னன்றது உனக்கு தெரியல, ஆல்சோ நீ வந்து கிரீடியா வேற இருக்க அப்படின்றான். அவன் வந்து என்ன அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து சாங் நீ என்ன நினைக்கிற அப்படின்றான். சாங்கும் அவளுடைய மூஞ்ச கோவமா வச்சுக்கிட்டு நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் சார். அவன் வந்து நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்குள்ள நம்ம சாங் வந்து அவனுடைய கழுத்தை பிடிச்சி தூக்கி அவனை வீசுறா. அவன் வந்து நீங்க தப்பான பர்சனோட மோதிட்டீங்க, இன்னைக்கு நீங்க செத்தீங்க அப்படின்றான். சாங் வந்து அவனை எட்டி உதைக்கிறா வெளியில. நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சிட்டு கிரேட் ஜாப் போலாம் அப்படின்றான். நம்ம சாங் வந்து ஹோட்டலை டேமேஜ் பண்ணதுக்கு காசை கொடுத்துட்டு 2 பேரும் கீழே போறாங்க. அப்ப அவனுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல நிறைய பேர் வந்து நிக்கிறானுங்க. அவனுங்க வந்து என்னால நம்பவே முடியல, ஜார்ஜாய் கிளான் மெம்பரை வந்து அடிச்சிருக்கானுங்க அப்படின்னு. யார் அவனை அடிச்சது அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து சாங்க கை காமிச்சு விட்டான். சாங்கும் வந்து நான் அவருடைய பாடி கார்டு, என்னோட ரோலை நான் ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும். சாங் வந்து யார்கிட்ட பேசுறோன்றத பார்த்து பேசு, எப்படி நீ அவரை பத்தி தப்பா பேசலாம், யாருன்னு தெரியுமா அவர் உனக்கு? அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணான். அதே போல எங்க யங் மாஸ்டர் கிட்டயும் டிஸ்ரெஸ்பெக்டா நடந்துக்கிட்டான். ஒழுங்கா நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்றா. அவன் வந்து வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அடிங்கடா அப்படின்றான். அவனுங்க எல்லாரும் அடிக்க வரானுங்க. ஆப்போசிட்ல உட்காந்துருந்தவங்க இன்னும் வெளில சத்தம் கேக்குதுன்னு எட்டி பாக்குறானுங்க. சீம்ஸ் லைக் ஏதோ ஃபைட் போயிட்டு இருக்குன்னு சொல்றான் ஒருத்தவன். பட் நம்ம ஹீரோவை பார்த்தவனே அவனுங்க ரெகக்னைஸ் பண்ணிடுறானுங்க. அது நம்ம ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சிவ் ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் இல்ல. வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.